We'll read from 2 Chronicles chapter 16 and verse 9. இரண்டாம் நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What does this verse say? இந்த வசனம் இங்கே என்ன சொல்கிறது? God is looking for an opportunity to show himself powerful through us. தேவன் நம் மூலமாக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக ஒரு தருணத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். He is looking for people, certain people through whom he can show his power. தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். So like we misunderstand, God is not someone who withholds his power. He is looking for a chance to show his power. அநேக முறை நாம் தவறாக புரிந்திருக்கிற வண்ணமாக தேவன் தம்முடைய வல்லமையை நம்மிலிருந்து விலக்கிக் கொள்ளவோ அதை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளவோ விரும்புகிறதில்லை. I'm going to be as short as possible. நான் மிகவும் சுருக்கமாக எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். God is speaking these words to a king called Asa. இங்கே ஏசா என்கிறதான ஒரு ராஜாவின் மூலமாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். God told Asa, I was looking for a chance to show my power through you. ஏசாவே, ஆசானே, நான் உன் மூலமாக என்னுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். Many years ago a prophet came to the same king Asa. அநேக முறை ஒரு தீர்க்கதரிசியானவன் ஆசானிடத்தில் வந்தான். That prophet's name is Oded. அவனுடைய அந்த தீர்க்கதரிசியின் பெயர் ஓதேத். This prophet came and told Asa, as long as you are with God, God will be with you. இந்த தீர்க்கதரிசி வந்து அவனிடத்தில் சொன்னவென்னதென்றால், ஆசானாகிய ராஜாவே, நீர் எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கிறீரோ அவ்வளவு காலம் தேவன் உன்னோடு கூட இருப்பார். In the beginning years of Asa, something very beautiful is written about his reign. ஆசானின் தொடக்க நாட்களிலே அவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவனுடைய ஆளுகை குறித்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. I have read the Bible about 10 times, but I read this verse only recently. நான் வேதத்தை ஏறக்குறைய 10 முறை படித்திருக்கிறேன் என்றாலுமோ இந்த வசனத்தை நான் சமீப காலத்தில் தான் படித்தேன். I realized it only recently. சமீப காலத்தில் தான் இந்த வசனத்தை நான் உணர்ந்தேன். It is said that when Asa was king, all the other neighboring countries, nobody could fight with Asa. On the other hand, they were fighting with each other. ஆசான் ராஜாவாக இருந்த நாட்களிலே அவன் அக்கம் பக்கத்தில் இருந்த அண்டை நாடுகள் எல்லாம் இவனோடு கூட சண்டையிடவில்லை, மாறாக ஒரு நாடு மற்ற நாடுகளோடு கூட சண்டையிட்டுக் கொண்டிருந்தவன. Inside nations there was trouble, amongst nations there was trouble, the Bible says. வேதம் சொல்லுகிறது அந்த தேசங்களுக்குள்ளே எல்லாம் சண்டைகள் உண்டாயிருந்தது, பிரச்சனைகள் உண்டாயிருந்தது. அந்த தேசங்களின் மத்தியிலேயும் பிரச்சனைகள் உண்டாயிருந்தன. Read the previous chapter, 2 Chronicles 15:5 and 6. இரண்டாம் நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். See, in Asa's time, for him no wars. All the neighboring countries are fighting with each other. They had no time to fight with Israel. ஆசாவின் காலத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களே தவிர யாரும் இஸ்ரவேலோடு கூட சண்டையிடும்படி அவர்களுக்கு நேரம் இல்லாதிருந்தது. So in Asa's time there was peace. ஆசாவின் நாட்களிலே சமாதானம் உண்டாயிருந்தது. Asa, you don't have to fight with others. ஆசாவே, நீ மற்ற யாரோடும் சண்டையிட தேவையில்லை. When I am with you, they will fight amongst themselves. You will have such a dominion. நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் சண்டையிடுவார்கள், உனக்குள்ளே சமாதானம் இருக்கும். When Asa heard these words, he got very excited. ஆசா இந்த வசனத்தை கேட்ட பொழுது அவன் மிகவும் களி கூர்ந்தான். God, I know that you are with me, but I never realized that you are with me so much. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன், என்றாலும் கூட இவ்வளவு அதிகமாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறியாதிருக்கிறேன். So immediately he went about revolutionizing the country, putting away idols and abominations from the country. உடனடியாக அவன் தேசத்திலே சென்று பல சீர்திருத்தங்களை உண்டாக்கி அங்கே இருக்கிறதான விக்கிரகங்களை அவன் உடைத்து போட்டான். And the Bible says about Asa, his heart was perfect before God all his days. வேதம் சொல்லுகிறது, ஆசா தன்னுடைய நாட்களில் எல்லாம் தேவனோடு கூட, அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனோடு கூட அவன் பூரண சமாதானமுடையவனாய் இருந்தான். Read verse 17 of the 15th chapter. 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை,
ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருந்தது. It was perfect. அது உத்தமமாய் இருந்தது. But in this verse that we read in the beginning, God says, you have done something foolish, Asa. I was looking for a man with a perfect heart to show my power, but you have done foolishly. ஆனால் நாம் முதலாம் வாசித்ததான வசனத்தில் வாசிக்கிறோம், ஆசாவே நீ இந்த காரியத்தை புத்தியீனமாய் செய்தாய். நான் ஒரு மனிதனை என்னுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு நான் ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறேன். See, he ruled 41 years. அவன் 41 ஆண்டு காலமாய் அவன் அரசாட்சி செய்தான். 36 years he was upright before God. 36 ஆண்டு காலம் அவன் தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் இருந்தான். God was going to use a chance to show his power. தேவன் அவன் மூலமாக தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி ஒரு தருணத்தை தேடிக் கொண்டிருந்தார். But he did something foolish. ஆனால் அவன் ஒரு காரியத்தை புத்தியீனமாய் செய்தான். You know what happened one day? Israel was divided into two parts. The southern kingdom called the kingdom of Judah and the northern kingdom called the kingdom of Israel. இஸ்ரவேலின் ராஜ்யமானது இரண்டாக பிளக்கப்பட்டு தெற்கு பகுதியில் இருக்கிறதான இஸ்ரவேல் ராஜ்யம் யூதாவின் ராஜ்யம் என்றும் வடக்கு பகுதியில் இருக்கிறதான இஸ்ரவேலின் ராஜ்யம் they were called the kingdom of Israel. அதுதான் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் அழைக்கப்பட்டிருந்தது. Asa was the king of the southern kingdom. ஆசாவோ அந்த தெற்கத்திய ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாய் இருந்தான். And the northern kingdom was ruled by a king called Baasha. அந்த வட பகுதியில் இருக்கிறதான ராஜ்யத்தை ஆண்டவனின் ராஜாவின் பெயர் பேயல்ஷா. So what happened was this king of the north Baasha came to fight with Asa. இந்த பாஷா என்கிறதான ராஜா இந்த தெற்கத்திய ராஜாவோடு கூட சண்டையிடும்படி அவன் வருகிறான். Then this man Asa, you know what he did? இந்த ஆசாவாகிய மனிதன் என்ன செய்தான்? That king who was seeking the Lord till now in all his battles, இவ்வளவு நாட்களாய் தன்னுடைய யுத்தங்களில் எல்லாம் ஜெயமெடுத்த அந்த ராஜா, there was a time when he fought with the Ethiopians and he sought the Lord delivered him. அவன் ஒரு காலத்தில் எத்தியோப்பியரோடு கூட அவன் சண்டையிட்டான். அப்பொழுது அவன் தேவனை நோக்கி தேடினான். உடனடியாக அவன் வெற்றி கண்டான். But now you know what he did? ஆனால் இப்பொழுது அவன் என்ன செய்தான்? He went to the Syrians. இப்பொழுது அவன் சிரியாவினிடத்தில் போய் and said, please, the king of the northern kingdom is coming to fight with me. Please break your league with him. Come and make a league with me. And he took a lot of silver and gold and gave it to the king of Syria. அவன் சிரியரோடு கூட போய் சென்று, நீங்கள் அந்த ராஜா என்னோடு கூட வடக்கத்திய ராஜ்யத்தில் சண்டையிட வருகிறானே, அந்த ராஜாவோடு கூட இருக்கிறதான ஒப்பந்தத்தை விலக்கி என்னோடு கூட ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஏராளமான வெள்ளியையும் பொன்னையும் தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தந்தான். I thank God because most of you are awake. It's amazing. நான் தேவனுக்கு நீங்கள் எல்லாரும் விழித்திருக்கிறபடினாலே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது ஆச்சரியமாக இருக்கிறது. So in Asa's reign 41 years, most of the time he was good. ஆசாவின் 41 ஆண்டு அரசாட்சி காலத்திலே மிக அநேக காலங்கள் அவன் உத்தமனாய் இருந்தான். But in the 36th year now he is going and making a league with someone he is not supposed to make a league. ஆனால் 36ஆம் வருடத்திலோ யாரோடு கூட அவன் ஒப்பந்தம் செய்ய கூடாதோ அந்த ராஜ்யத்தோடு கூட அவன் ஒப்பந்தம் செய்கிறான். And he says, please king of Syria, go and fight Baasha for me. Let him not come down and fight with me. சிரியாவின் ராஜாவே, நீங்கள் போய் எனக்கு விரோதமாய் வருகிறதான அந்த பாசாவிற்கு விரோதமாக நீங்கள் சண்டையிடுங்கள், அப்பொழுது அவன் எனக்கு விரோதமாக சண்டையிட வரக்கூடாது என்று சொன்னான். So the king of Syria got a lot of money, so he went to the northern kingdom and fought with the king, and the northern king he withdrew from Asa. இப்பொழுது இவன் அநேக வெள்ளியும் பொன்னையும் அந்த சீரிய ராஜாவினிடத்தில் கொடுத்தபடியினாலே அந்த சீரிய ராஜா இப்பொழுது போய் அந்த வடக்கத்திய அந்த ராஜாவாகிய பாசாவிடத்தில் சண்டையிட்டு அவர்களை சண்டையிட்டு வெற்றி கண்டு வந்தான். The king withdrew. இப்பொழுது அந்த இவனோடு கூட சண்டையிடுகிறதான் அந்த ஆசாவிற்கு எதிர்ப்பதமாய் சண்டையிடுகிறதான் அந்த ராஜா இப்பொழுது அவன் திரும்பி போனான். Asa's problem was solved. ஆசாவின் பிரச்சனை தீர்ந்தது. But a prophet came to Asa. ஆனால் இப்பொழுது தீர்க்கதரிசிகள் ஆசாவினிடத்தில் வருகிறார்கள். He said, Asa, you remember you fought with the Ethiopians, you relied fully on the Lord and God delivered you. ஆசாவே, நீ எத்தியோப்பியரோடு கூட சண்டையிட்ட காரியத்தை நினைவில் கொள்வாயாக. அப்பொழுது நீ தேவனின் மேலேயே சார்ந்திருந்தாய், ஆகையினாலே நீ வெற்றி கண்டாய். Why is it that now you have gone to another country to seek for help?
ஆனால் இப்பொழுதோ ஏன் இன்னொரு ராஜ்யத்துக்கு இன்னொரு தேசத்திற்கு போய் உதவிக்காய் நாடி போகிறாய்? You have done foolishly, Asa. நீ போனதினாலே புத்தியீனமான காரியத்தை செய்தாய் ஆசா. There God tells him, appoint there. அங்கே ஆசாவினிடத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். Read 16th chapter 17th verse. 7th verse. 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. உமது கைக்கு தப்பி போயிற்று. Listen to those words. இந்த வசனத்தை கவனமாய் கேளுங்கள். உமது கைக்கு தப்பி போயிற்று. In other words, this king Asa was called to overthrow the Syrians. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் இந்த சீரியரை முற்றிலுமாக நீக்கி போடும்படியாக இந்த ராசாவுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருந்தது. He was called, அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. We all are called for a certain calling. நாம் எல்லாருமே ஒரு விசேஷித்த அழைப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Before you and I leave this world, you and I have to overthrow some nations and leave this world. நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு போகும் முன்பாக அநேகரை இந்த உலகத்தில் அநேக ஜாதிகளை நாம் முறியடிக்க வேண்டியதா இருக்கிறது. கவிழ்த்து போட்டு போக வேண்டும். So now, but what did this Asa do? That very nation that he was supposed to destroy, he bribed to get assistance. ஆனால் ஆசா என்ன செய்தான் பாருங்கள். எந்த ஜாதியை அவன் கவிழ்த்து போட வேண்டுமோ அவர்களுக்கு விரோதமாக இப்பொழுது அவன் அநேக வெள்ளியையும் பொன்னையும் இழந்து போனான். லஞ்சம் கொடுத்து இழந்து போனான். And he took their assistance. அவர்களுடைய உதவியை நாடி போனான். So what did the prophet say? இப்பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? Asa, I had anointed you, elevated you, put you on a throne to judge that nation. Instead you went and sought for help. You have done foolishly. ஆசாவே, நான் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவா ஏற்படுத்தினதே அந்த ராஜ்யத்தை நீ கொள்ளையிடும்படியாக, ஆனால் மாறாக அந்த ராஜ்யத்திலே நீ உன்னை ஒப்பு கொடுத்தாய். You have bribed that nation and trusted on them. You have done foolishly. நீ லஞ்சத்தை கொடுத்து அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே நீ புத்தியீனமான காரியத்தை செய்தாய். Because of that you are going to have more wars. ஆகையினாலே உனக்கு இனி அநேக யுத்தங்கள் உண்டாகும். Because of this one man's foolishness, the whole Israelites are going to face wars. ஒரே மனிதனுடைய புத்தியீனத்தினாலே முழு இஸ்ரவேலரும் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். The young boys and girls, without realizing our calling, we are doing many foolish things. அல்லே வாலிப சகோதரிகளே, அநேக காரியங்களில் அநேக புத்தியீனமான காரியங்களை நாம் செய்கிறபடினாலே நாம் அநேக காரியங்களை இழந்து போகிறோம். You and I are called to overcome certain powers, but we are going and making pacts, covenants with those very powers. நீங்களும் நானும் சில வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மாறாக நாம் போய் அந்த வல்லமைகளோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். We are doing such foolish things. புத்தியீனமான காரியங்களை செய்கிறோம். Anybody here doing foolish things like that? அதுபோல யாராகிலும் இங்கே புத்தியீனமான காரியங்களை செய்கிறீர்களா? Here we sit and pray over sin. பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்களா? No, here we sit and pray for over sin. இங்கே நாம் உட்கார்ந்து பாவத்திற்கு விரோதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். But afterwards we go and make covenant with the same sin and do foolishly. ஆனால் பின்பாக நாம் என்ன செய்கிறோம்? புத்தியீனமாக அந்த பாவத்தோடு கூட நாம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். Then we come back to the presence of God. Instead of being victors and testifying, we are victims and crying. தேவனுடைய சமூகத்திற்கு மறுபடியுமாக ஜெயாளிகளாக வந்து சாட்சி சொல்வதற்கு மாறாக அந்த காரியங்களுக்கே நாம் அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். And we are crying in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே பின்பு அழுது கொண்டிருக்கிறோம். But in such a situation, அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே God started correcting Hezekiah. தேவன் எசேக்கியேல் மூலமாக Asa. God started correcting Asa. ஆசாவை தேவன் இப்பொழுது சீர்திருத்த ஆரம்பிக்கிறார். Sometimes God corrects us. சில நேரங்களில் தேவனும் நம்மை சரி செய்கிறார். There are two ways in which we learn humility. இரண்டு வழிகளின் மூலமாக நாம் தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். One is we humble ourselves. முதலாவதாக நாம் நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம். Lord, I am not worthy. ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். I am a sinner. நான் ஒரு பாவி. I am nothing but dust.
நான் ஒன்றுமில்லை, நான் வெறும் புழுதிதான். But this is all up to a certain limit only. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லைக்குறிதான் இருக்கிறது. We can't learn perfect humility. நம்மால் பூரண உத்தம தாழ்மை கற்றுக்கொள்ள முடியாது. So that remaining humility, God will humiliate us. அந்த மீதி இருக்கிறதான அந்த தாழ்மையின் பகுதிக்காக தேவனே நம்மை தாழ்த்துகிறார். He will take us through situations where we are broken. நாம் உடைக்கப்படும்படியாக சில சம்பவங்களின் ஊடாய் தேவன் நம்மை நடத்துகிறார். So here this man Asa did something foolish. இங்கே இந்த ஆசாவாகிய மனிதன் புத்தியீனமான காரியத்தை செய்தான். God sends a prophet and says, Asa, you have done something foolish. இப்பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, ஆசாவே நீ புத்தியீனமான காரியத்தை செய்திருக்கிறாய். So what should Asa do? இப்பொழுது ஏசா என்ன செய்கிறான்? I'm sorry Lord, please forgive me. ஆண்டவரே தயவு செய்து எனக்கு மன்னியும், I've done wrong. நான் தவறி செய்தேன். Instead what did he do? அதற்கு மாறாக அவன் என்ன செய்தான்? He took the prophet and put him in the prison. அவன் தீர்க்கதரிசி எடுத்து சிறைச்சாலையில் போட்டான். This is called pride. இதுதான் பெருமை. Sometimes God breaks us, but sometimes we don't get broken. சில நேரங்களில் தேவன் நம்மை உடைக்கிறார், ஆனால் சில நேரங்களில் நாமே நம் உடைக்கப்படாமல் இருக்கிறோம். No, when God breaks us, we don't get broken. தேவன் நம்மை உடைக்கும் பொழுது நாம் உடைக்கப்படாமல் இருந்து விடுகிறோம். So when God takes us through failure, instead of humbling ourselves, we start pointing a finger at God. தேவன் நம்மை தோல்விகளின் ஊடாய் நடத்தும் பொழுது நம்மை நாம் ஒத்துக்கொள்ளாதபடிக்கு, தாழ்த்தாதபடிக்கு மாறாக தேவனை நாம் குற்றம் சுமத்துகிறோம். So he took the prophet and bound him in prison instead of humbling himself. அவன் தன்னை தாழ்த்துவதற்கு மாறாக தீர்க்கதரிசியை எடுத்து இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் போட்டு விட்டான். Then God broke him again. மறுபடியுமாக தேவன் அவனை உடைக்கிறார். He got a sickness in his feet. இப்பொழுது அவனுடைய காலிலே ஒரு வியாதி வந்தது. And the Bible says, instead of turning to the Lord, you told me that day that I have done foolishly. Instead of humbling myself and turning to you, I shut up that prophet in the prison. Now I have fallen sick. Now I realize that you are the one chastising me. Instead of going to the Lord and humbling himself, he went to the physicians for healing, the Bible says. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசாவாகிய ராஜா இப்பொழுது வியாதிப்பட்ட பொழுது மறுபடியும் அவன் சொல்லுகிறான், அவன் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தருணத்திலே தன்னை தாழ்த்தாதபடிக்கு தேவனை குற்றம் சுமத்தினபடியினால் வியாதி எனக்கு வந்தது. இந்த வியாதி வந்த நேரத்திலும் தேவனிடத்தில் அவன் போகாமல் வைத்தியரிடத்தில் அவன் போனான். So even in the second trial he remained unbroken. இரண்டாவது சோதனையிலும் அவன் இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கிறான். He went to the doctors, they treated him for 2 years. He did not get healed. He died of that very disease. அவன் வைத்தியரிடத்திலே போனான், 2 வருடமாக வைத்தியத்தை பெற்றான், என்றாலும் சுகம் பெறாதபடிக்கு அவன் அந்த வியாதியிலே செத்து போனான். That was the end of Asa. அதுதான் ஆசாவின் முடிவா இருந்தது. He started well, அவன் நன்றாக தொடங்கினான், but he ended badly. அவனோட முடிவோ மிகவும் மோசமானதா இருந்தது. Today what is our state? இன்றைக்கு நம்முடைய நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது? Have we done foolishly in our lives? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே புத்தியீனமான காரியங்களை செய்திருக்கிறோமா? Now are we resisting God instead of admitting our foolishness? நம்முடைய புத்தியீனத்தை ஒற்றுக்கொள்வதற்கு மாறாக நாம் தேவனை புத்தியீனமாக குற்றம் சாட்டுகிறோமா? How many unnecessary wars we are fighting, not because it's God sent, it's because of our foolishness. நம்முடைய புத்தியீனத்தின் நிமித்தமாக நமக்கு தேவையில்லாத अनेक யுத்தங்களை நாம் செய்து வருகிறோம். இது தேவனால் அனுப்பப்பட்டது அல்ல. So we must realize there are many things that we are doing foolishly. நாம் अनेक காரியங்களை புத்தியீனமாய் செய்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். We know we should not do it. நமக்கு தெரியும் அது செய்யக்கூடாது என்று, but we do it. என்றாலுமோ அதை செய்கிறோம். Why did this king Asa do such a foolish thing? இந்த ராஜாவாகிய ஆசா ஏன் இப்படிப்பட்டதான புத்தியீனமான காரியத்தை செய்கிறான்? He makes a statement there. அங்கே அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். He calls the king of Syria. இப்பொழுது அவன் சீரியாவின் ராஜாவை அழைத்து, "O king, I want to make a league with you." ராஜாவே, நான் உன்னோடு கூட ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறேன். Remember, my father made a league with your father. ஒரு காரியத்தின் ஞாபகத்தில் வைத்துக்கொள், என் பிதா உன் பிதாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருந்தாரே. So what has happened in a time of weakness, his father made a league with the king of Syria's father. That became a precedent or an excuse for him to do the same thing. நன்றாக பாருங்கள், இப்பொழுது அவனுக்கு தனக்கு பலவீனம் வந்ததான நேரத்திலே அவனுடைய பிதா இந்த சீரியா ராஜாவின் பிதாவோடு கூட
உடன்படிக்கை பண்ணினதான அந்த காரியம் இவனுக்கு ஒரு அடிப்படையாக தோன்றி ஒரு காரணமாகவும் தோன்றி அதை இவன் பின்பற்றவும் ஆரம்பிக்கிறான். So sometimes what we do becomes a weak point for someone else. என்ன நடக்கிறது, சில நேரங்களில் நாம் செய்கிறதான காரியங்கள் மற்றவர்களுக்கு பலவீனமான காரியங்களாய் தோன்றுகிறது. You'll see some people doing some wrong things. சிலர் தவறான காரியத்தை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். They'll be good people. அவர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம். They might be prophets. அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்கலாம். They might be soul winners. அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். They might be even servants of God. அவர்கள் ஒருவேளை ஊழியராகவும் இருக்கலாம். At that time it won't affect you. அந்த நேரத்தில் அந்த காரியம் உங்களை தாக்குவதில்லை. But a weak situation will come. ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை வரும். At that time, you know what you'll say? That gifted brother also did that. That prophet, that prophetess, she also did that. He also did that. Who am I? I can do it. That servant of God spoke like that. What is wrong if I do it? So we'll also do it. அந்த பலவீனமான சூழ்நிலையில் இந்த எண்ணம் வருகிறது. அந்த நல்ல வீரரே, அந்த நல்ல ஊழியரே, அந்த நல்ல தீர்க்கதரிசியே இப்படி செய்தார்களே, ஆகினாலே நானும் செய்யலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. So poor Asa, who was called to destroy a nation, lost his calling and died a proud sick man. ஜாதிகளை அழிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்த இந்த ராஜாவாகிய ஆசா அழைப்பை விட்டுவிட்டு இப்பொழுது அவன் வியாதியிலேயே மரித்து போனான். பெருமையிலும் மரித்து போனான். Now God has called us to destroy some nations. தேவன் ஜாதிகளை நாம் அழிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். You know how many people are victims of sin? உங்க பாவத்திற்கு அடிமைகளாக எத்தனை பேர், எத்தனை ஜனம் போயிருக்கிறார்கள் என்று தெரியுமா? You know it better than I do. எனக்கு தெரிந்ததை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தெரியும். You know in your society how sin is spreading. உங்களுடைய சமூகத்திலே எப்படி பாவம் திரளாய் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். You know how people are hating God and have left God and are lovers of this world. தேவனை ஜனங்கள் வெறுத்து விட்டுவிட்டு பாவத்தையும் இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களாய் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். But God has called us for something else. ஆனால் தேவனோ நம்மை வேறு ஒன்றுக்காக அழைத்திருக்கிறார். God has called us to destroy those powers and bring out those people. அந்த வல்லமைகளை அழித்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். But instead what is happening? We are going and making a league with them. We are becoming like them. மாறாக என்ன நடக்கிறது? நாம் போய் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவர்களை போலவே மாறிவிடுகிறோம். In that we are doing foolishly, we are losing our call. அந்த காரியத்தில் நாம் புத்தியீனமாய் செய்கிறபடியினாலே நம்முடைய அழைப்பை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். Instead of destroying nations, we are inviting battles in our life. ஜாதிகளை அழிப்பதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யுத்தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? With our eyes closed, I want to ask you a question. கண்களை மூடினவாறே நான் உங்களோடு கூட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். How many will honestly admit, I have done many foolish things in my life? நான் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக புத்தியீனமான காரியங்களை செய்திருக்கிறேன் என்று உண்மையாக எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many will honestly admit, because of many foolish things, God has not been able to reveal His power in me? என்னுடைய நான் செய்ததான அநேக புத்தியீனமான காரியங்களின் நிமித்தமாக தேவன் தம்முடைய வல்லமையை என் மூலமாக வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி எத்தனை பேர் உண்மையாய் ஒத்துக்கொள்கிறீர்கள்? Such people may honestly put up their hands. அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Close your eyes and put up your hands. உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Many of us here, most of us here are guilty of this foolishness. அநேகர் இந்த இடத்திலே இந்த புத்தியீனத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். Let's put down our hands. நம்முடைய கரங்களை கீழே போடுவோம். Let's do one thing. நாம் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்வோம். Don't make excuses. சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம். Don't blame this person and that person for your foolishness. உன்னுடைய புத்தியீனமான காரியத்திற்காக அந்த நபரையோ இந்த நபரையோ நீ குற்றம் சாட்ட வேண்டாம். Like God sent His prophet to Asa, God is sending His word to us. எப்படி தேவன் ஆசாவினிடத்தில் தீர்க்கதரிசி அனுப்பினாரோ அதே வண்ணமாக இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். Let us not
reject that word. அந்த வார்த்தையை நாம் தள்ளி போட வேண்டாம். Let us humble ourselves. நம்மை நாமே தாழ்த்துவோமாக. Yes, we have humbled ourselves and acknowledged our foolishness. நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய புத்தியீனத்தை ஒத்துக்கொண்டு நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். Let that uprightness of heart be restored. அந்த உத்தமமான இருதயமானது திரும்பவும் நமக்கு பெறட்டும். Let us start leaning on Jesus once again. மறுபடியுமாக நாம் இயேசுவின் மேலேயே சார்ந்து கொள்வோமாக. Let Jesus become our savior once again. மறுபடியுமாக இயேசுவே நமக்கு இரட்சகராய் மாறுவாராக. Let us not do foolish things once again. மறுபடியுமாக நாம் புத்தியீனமான காரியங்களை செய்ய வேண்டாம். Then you know what the Lord is doing? அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? He is looking for someone in this place. இந்த இடத்திலே அவர் யாரோ ஒருவரை தேடிக் கொண்டிருக்கிறார். He is looking for someone with an upright heart in this place. இந்த இடத்திலே உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷரை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். What do you mean by an upright heart? உத்தம இருதயம் என்றால் என்ன? It means two things. அது இரண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறது. A person who always leans on the Lord for everything is a man with an upright heart. ஒரு உத்தமமுள்ள இருதயம், உத்தம இருதயமுள்ள மனிதன் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மேலே அவன் சார்ந்திருப்பான். Those who lifted up their hands now, யாரெல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்களோ, let our hearts turn to Jesus. நம்முடைய இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவினிடத்தில் திரும்பட்டும். No other savior. வேறு ஒரு இரட்சகரே இல்லை. My money cannot save me. என்னுடைய பணம் என்னை இரட்சிக்க முடியாது. My intelligence cannot save me. என்னுடைய அறிவு என்னை இரட்சிக்க முடியாது. My physical power cannot save me. எனக்கு இருக்கிற சரீர பலன் என்னை மீட்க முடியாது. Only Jesus can save me. இயேசு மாத்திரமே என்னை இரட்சிக்க முடியும். Secondly, what is uprightness? இரண்டாவது உத்தம இருதயம் உள்ளவர்கள், it is having a true and sincere heart. அவர்களுக்கு உண்மையுள்ள உத்தமமுள்ள இருதயம் இருக்கும். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Acknowledging the truth. சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது. Today many lifted up their hands and acknowledged the truth. Yes Lord, I am foolish. அநேகர் தங்களுடைய கரத்தை உயர்த்தி சத்தியத்தை ஒத்துக்கொண்டார்கள். நான் புத்தியீனமாய் இருந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி. That means God has restored that uprightness of heart in you. அதனுடைய அர்த்தம் தேவன் தன்னுடைய உத்தமமுள்ள இருதயத்தை மறுபடியுமாக உனக்கு மீட்டு தந்திருக்கிறார். Now what is the Lord saying? இப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? I am looking for people to show my power. என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நான் மனுஷரை தேடிக் கொண்டிருக்கிறேன். I am looking for an opportunity to show my power in you. உனக்குள்ளே என்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி நான் ஒரு தருணத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். You are going to go into the world. நீ உலகத்திற்குள்ளாய் போக போகிறாய். When you go into the world, நீ உலகத்திற்குள்ளாய் போகும் பொழுது nations which are supposed to fight against you will start fighting against one another. உனக்கு விரோதமாக சண்டையிட வேண்டியதான ஜாதிகள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். And you will stand in your place alone and take the victory. நீ உன்னுடைய இடத்திலே தனிமையாய் நின்று ஜெயத்தை பெற்றுக் கொள்வாய். God is going to reveal his power through his people. தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனத்தின் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். You are young but still God is going to show his power. நீ மிகவும் சிறியவனாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையை உன் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார். You are weak but still God is going to show his power. நீ பலவீனனாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். You are unreliable but still God is going to show his power. நீ நம்ப தகுந்தவன் அல்லாதவனாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். Why? ஏன்? Because you acknowledge the truth. நீ சத்தியத்தை ஒத்துக்கொண்டபடியினாலே, you acknowledged your foolishness. உன்னுடைய புத்தியீனத்தை நீ ஒத்துக்கொண்டபடியினாலே you are going to see the power of God in your life. நீ உன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய வல்லமையை காண போகிறாய். உத்தமத்தினுடைய வல்லமை இப்பொழுதே நம்ம மத்தியில் வந்து இறங்கட்டும். That uprightness, the power of uprightness entered your உத்தமத்தை life. வாஞ்சிக்கிறவர்கள், those who receive that பழைய uprightness, இருதயத்தை எடுத்துவிட்டு God will remove that old heart. ஒரு புதிய இருதயத்தை எனக்கு He's going to give you தாருவார். a new heart. நான் இங்கிருந்து போகும்போது When we go from here, ஒரு புதிய இருதயத்தோடு நான் செல்ல வேண்டும். let's go with a new heart. இதை இந்த வார்த்தைகளை சொல்லுகிற எனக்கும் கேட்கிற உனக்கும் அதை தேவன் தரட்டும். Let God give this to me who is speaking the word and to you who is listening. ஆண்டவரே, உம்மையே சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை தாரும். Give me a heart that leans always on you, என்ன Lord. வந்தாலும் உம்மையே சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தை தாரும். Give me a heart that is always leaning on அந்த you, Lord. உத்தம இருதயத்தை எனக்கு தாரும். Give me that upright heart, Lord. வாஞ்சிக்கிறவர்கள், Shabbat. Those who desire, வாஞ்சிக்கிறவர்கள் those who desire, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். close your eyes. ஜெபிக்க ஆரம்பிங்க. Start praying. ஆண்டவரே, Oh Lord, எனக்கு அதை தாரும்.
தாரும் ஆண்டவரே. Give me that upright heart, Lord. இன்னைக்கு நமக்கு அதிகமான சமயம் இல்லை. We don't have much time. ஆண்டவரே எனக்கு அதை தாரும் Oh ஆண்டவரே. Lord, give it to me. 2-3 நிமிஷங்கள் தான் ஜெபிக்க We are போகிறோம். going to pray only for 2 or 3 minutes. இப்படி ஒவ்வொரு பாயிண்டாய் சொல்லி சில பாயிண்ட்கள் சொல்லி ஜெபிக்க முடிக்க போகிறோம். After that we are going to pray for a few points. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes. முடிந்த அளவுக்கு முழங்காலில் நின்று கொள்வோம். If possible, be on your knees. முடிந்த அளவுக்கு சத்தமாய் ஜெபிக்க And ஆரம்பிப்போம். start praying loudly. முடிந்த அளவுக்கு கரங்களை தட்டிக்கொண்டே ஜெபிப்போம். Clap your hands and pray. முடிந்த அளவுக்கு ஆவியில் நிரம்பிக்கொண்டே Be ஜெபிப்போம். filled in the spirit and pray. ஆண்டவரே உத்தம இருதயத்தை எனக்கு தாரும். Lord, give me an upright heart. உத்தம இருதயத்தை எனக்கு தாரும். Give me an upright heart, Lord. ஜெபிக்கும் போதே விசுவாசி. As you pray, believe. அந்த உத்தம இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். God will give you that upright heart. அந்த வல்லமை உனக்கு தருகிறார். He will give you that power. அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே ஜெபி. Speak in tongues and pray. ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே இடைவிடாமல் உத்தமமாய்மை பின்பற்றக்கூடிய அந்த உத்தம இருதயத்தின் அந்நிய ஆழத்திலிருந்து எங்களுக்கு தாரும். பழைய கெட்டு போன இருதயத்தை எடுத்துவிட்டு புதிய இருதயம் புதிய வல்லமை புதிய கிருபையை தாரும். புதிய அந்த இருதயத்தை தாரும். ஜெபிக்க ஆண்டவரே எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மையே சார்ந்திருக்கக்கூடிய அந்த இருதயத்தை தாரும். அந்த இருதயத்தை தாரும். அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். பலவீனங்கள் உடைக்கப்படட்டும். வஞ்சிக்கிற வல்லமைகள் தகர்க்கப்படட்டும். ஆண்டவரே இந்த நேரத்தில் எப்பொழுது உம்மையே சார்ந்து உம்மையே பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய அந்த உத்தம இருதயத்தை தாரும். ஆண்டவரே பலவீனங்களை நீக்கும். பலவீனங்களை நீக்கும். கட்டுகளை நீக்கும். அந்த காலத்தின் ஆவிகளை நீக்கும். வல்லமை கடகட்டம். வல்லமை கடகட்டம். பாவத்தை எதிர்க்க உலகத்தை எதிர்க்க மாம்சத்தின் வல்லமைகளை நீக்க ஆண்டவரே அந்த உத்தம இருதயத்தை தாரும். ஹல்லேலூயா. கவனிங்க. Listen. இப்போ ஜெபிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஜெபிக்க மாட்டோம். Today, now it will look like as though you are praying, but you won't be praying. வாய் திறக்கிற மாதிரி இருக்கும் ஆனா திறக்க மாட்டோம். It look like you're going to open your mouth to pray, but you won't open. விழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வந்துட்டு இருக்கும். It look like you are awake, but you'll be sleeping. அதை விடாதீங்க. Don't allow it. இன்னொரு 1/2 நிமிடம் கூட ஜெபிப்போம். Half a minute we'll pray now. ஆண்டவரே இப்பொழுதே எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்து விட மாட்டீர். Lord, do an operation with me, Lord. எனக்கு ஒரு பழைய இருதயத்தை எடுத்து விட்டு புதிய இருதயத்தை பொருத்தி விட வேண்டும். Take away that old heart, give me a new heart, Lord. விசேஷ கிருபை எனக்கு தாரும். Give me a special heart. எப்பொழுதும் உம்மையே நினைக்க உதவி செய்யும். Always think of you, Lord. விசேஷமான அந்த இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Give me that special heart, oh God. கரங்களை தட்டிக்கொண்டே ஜெபிங்க. Clap your hands and pray. ஆவியில் நிரம்பிக்கொண்டே ஜெபிங்க. Get filled in the spirit and pray. நிரம்பிக்கொண்டே ஜெபிங்க. Strive and pray. ஆண்டவரே எங்களுடைய நேரத்தில் ஒரு அக்கினி கடகட்டும். உத்தம இருதயத்தை தாரும். உத்தம இருதயத்தை தாரும். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ சமூகம் இறங்கட்டும். தேவ சமூகம் இறங்கட்டும். அந்நிய வல்லமைகள் நீக்கப்படட்டும். அந்நிய வல்லமைகள் நீக்கப்படட்டும். உம்மை விட்டு பிரிந்திருக்கிற எந்த இருதயமாக இருக்கட்டும் அதை எடுத்து விட்டு புதிய இருதயத்தை தாரும். இடைவிடாமல் உம்மை நோக்கி கூப்பிட, இடைவிடாமல் உம்மை நோக்கி கதற. மகேஷ் ஜெபிச்ச பிற்பாடு நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிற்பாடு நம்ம கிளம்பலாம். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, நல்ல சமயத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். முழு இரவில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும்படியாய் தந்த பெரிய சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரவு கர்த்தாவே மிகவும் சீக்கிரமாய் நொடிப்பொழுதாய் கடந்து போய்விட்டது. தேவ சமூகத்தில் களி கூர்ந்து சந்தோஷிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்த பெரிய ஸ்லாகியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இரவில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜெபத்தின் ஆவிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட ஜீவத்தை எல்லா பாரத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் எங்களை விட்டு நீக்கி எங்களை சுத்திகரித்தபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிட்ட புதிய அபிஷேகத்துக்காய் புதிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காயும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரையும் ஆவியானோர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஏராளம் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை முடித்து நாங்கள் எங்களோட வீடுகளுக்கு போய்விட்டாலும் எங்களோட வேலையிடங்களுக்கு போய்விட்டாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் எங்களை விட்டு எடுக்க போகிறது இல்லை. இந்த அபிஷேகத்தினால் நீ ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். போகிற இடங்களில் எல்லாம் உடைய பிள்ளைகள் அற்புதங்களாய் கர்த்தாவே வல்லமை உள்ள கர்த்தருடைய கரங்கள் ஆயுதங்களாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கூட இருந்த ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுடைய மத்தியில் கர்த்தர் எழுப்பி தந்த அருமையான சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். இந்த சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து
ഇന്നുമേലായി അനേക ആയിരങ്ങൾക്ക് കോടികൾക്ക് പ്രയോജനപ്പെടുത്തുമ്പടിയായി ജപിக்கிறோம். ഞങ്ങൾക്ക് തന്ന ആലോചനകൾക്കായി സ്തോത്രം ആണ്ടവരെ. ഒവ്വൊരുവരെയും കർത്തരുടെ സമൂഹത്തിൽ വല്ലമയുള്ള ആയുധങ്ങളായി കർത്തർ பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருடையும் ஜீவியத்திலூടെ கர்த்தர் வெளிப்படுத்தி போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா.